जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम जय श्री राधा गोपाल जी करणम श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्री प्रभुபாதி மகாராஜ் கரணம் என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஆதிவனுக்கும் ஹரே கிருஷ்ணா. மீண்டும் நம்ம சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாம் கிளாஸ் கவனிக்க போறோம். चैतन्य महाप्रभु, रूप गोस्वामी, सनातन गोस्वामी, रघुनाथ दास गोस्वामी, रघुनाथ भट्ट गोस्वामी, जीव गोस्वामी, गोपाल भट्ट गोस्वामी, அனைத்து கௌரங்க மகாபிரபுடைய பக்தர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்மளுக்கு இந்த சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் தெளிவா நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு அவங்களோட கருணையும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கும். ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 2, ஸ்ரீ சைத்தன்யா முழு முதற் கடவுள், ஸ்லோகம் 24, டெக்ஸ்ட் 24. வேதா பாகவாதா உபனிஷா ஆகமா பூர்ண தத்வா ஜாரே காஹே நாஹி ஜாரஷாமா. மொழிபெயர்ப்பு: வேதங்கள், பாகவதம், உபனிஷங்கள் மற்றும் இதர தெய்வீக இலக்கியங்களில் பூர்ண உண்மையான விளக்கப்பட்டுள்ளவரே பரமபுருஷ பகவான். அவருக்கு சமமானவர் எவரும் இல்லை. எஸ், இங்கிலீஷ் படிங்க. The personality of Godhead is He who is described as the absolute whole in Vedas, Bhagavadams, Upanishads and other transcendental literature. No one is equal to Him. Yes, thank you, Mandini. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் பொருள் கீழ்ச்சாய் பரம்பொருளின் வியக்தித்துவம் குறித்து வேதங்களில் எண்ணற்ற அங்கீகரிக்கப்பட்ட கருத்துக்கள் உள்ளன. அவற்றில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ருக் சம்ஹிதா 1வது காண்டம் 22வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் கூறுகின்றது, தக் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः தீவிவா சாஷுர் ஆததம். முழு முதற் கடவுளான விஷ்ணுவே பரம்பொருள். அவரது தாமரை திருவடிகளை காண்பதற்கு எல்லா தேவர்களும் இயங்குகின்றனர். சூரிய தேவனை போன்று அவர் தமது சக்தியின் கதிர்களால் எங்கும் பரவி உள்ளார். பக்குவமற்ற கண்களுக்கு அவர் அருவமாக தோன்றுகின்றார். நாராயணாதர்வ ஸ்ரீர உபனிஷத் கூறுகின்றது, நாராயணர் ஏவ சமுத்பத்யந்தே நாராயணத் பிரவர்த்தந்தே நாராயணே பரிலீலயந்தே அதா நித்யோ நாராயணா ஏ வேதம் சர்வம் யத் பூதம் யத் ச பவ்யம் சுத்தோ தேவ ஏகோ நாராயணோ நா த்வித்யோ ஸ்ரீ கஷ்சித். நாராயணிடமிருந்தே அனைத்தும் படைக்கப்படுகின்றன, அவராலேயே அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன, அவராலேயே அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. எனவே நாராயணர் நித்தியமாக வீற்றிருப்பவர். தற்போது இருப்பவை அனைத்தும் அல்லது வருங்காலத்தில் படைக்கப்படுபவை அனைத்தும் நாராயணரை தவிர வேறில்லை. அவரே மாற்றமில்லாத நபர் ஆவார். நாராயணரை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. 3வது நாராயண உபநிஷம் 1வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் கூறுகின்றது, யதா பிரசூதா ஜெகதா பிரசூதி. நாராயணரே ஆதி மூலம், அவரிடமிருந்து எல்லா பிரபஞ்சங்களும் தோன்றுகின்றன. 4வது பஞ்சராத்திரம் கூறுகின்றது, பரமாத்மா ஹரி தேவா, ஹரியே முழு முதற் கடவுள். 5வது ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 3வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் 35வது ஸ்லோகம் கூறுகின்றன, நாராயணாபி நஷ்ய பிரம்ம பரமாத்மனஹ நிஷ்டாம் ஹர்ஹதா நோ வக்தும் யூயம் ஹி பிரம்ம வித்தமா. பிராமணர்களின் சிறந்தவரே, பிரம்மன் பரமாத்மா என்று கூட அறியப்படும் நாராயணரின்
ஸ்தானத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஸ்தித்யுத்பவ பிரளய ஏது அஹேதுர் அஸ்ய யத் ஸ்வப்ன ஜான ரஷு சுப்திஷு ஷத் பஹுஷ்சஹ தேஹேந்திரியாஷு ஸ்ருத்யானி சந்தி ஏன சஞ்சீவிதானி தத் அவேஷி பரம் நரேத்ரஹ. மன்னரே, காரணமற்றவரான அவரே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றிற்கு காரணம் என்பதை அறிவீராக. விழித்திருந்தல், கனவு காணுதல், ஆழ்ந்த உறக்கத்தில் இருத்தல் ஆகிய 3 உணர்வு நிலைகளிலும் அவர் வீற்றுள்ளார். அதற்கு அப்பாலும் உள்ளார். உடல், புலன்கள், சுவாச காற்று மற்றும் இதயத்திற்குள் அவரே உயிரூட்டுகின்றார். அதனால்தான் அவை இயங்குகின்றன. அவரே பரமன் என்பதை அறிவீராக. ஸ்லோகம் 25. Text 25. பக்தி ஜோகே பக்தி பயா ஜாஹாரதர்ஷனா சூர்யாதேன விக்ரஹ தேகே தேவகானா. மொழிபெயர்ப்பு. சர்வ லோகவாசிகள் சூரிய தேவனை காண்பதை போலவே பக்தர்கள் தங்களது சேவையின் மூலமாக முழுமுதற் கடவுளை காண்கின்றனர். எஸ், இங்கிலீஷ் அப்படிங்க. Through their service, devotees sees that personality of Godhead just as denizens of heaven sees the personality of the sun. கேஷு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். புருஷோத்தமரால முழுமுதற் கடவுள் நித்திய ரூபம் கொண்டவர். அந்த ரூபத்தை பௌதிக கண்களாலோ மன அனுமானத்தினாலோ காண இயலாது. தெய்வீகமான பக்தி தொண்டினால் மட்டுமே பகவானின் தெய்வீக ரூபத்தை காண முடியும். சூரிய தேவனின் பிரத்யேக ரூபத்தை பார்ப்பதற்கான தகுதிகளுடன் இங்கே ஒரு ஒப்புமை கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய தேவன் ஒரு நபர். அவர் தமது கண்களுக்கு தென்படாவிடினும் உயர் லோகத்தில் வசிக்கும் தேவர்களால் பார்க்கப்படுகிறார். தேவர்களது கண்கள் சூரிய தேவனை சூழ்ந்துள்ள சூரிய கதிர்களை பிரகாசத்தை தாண்டி அவரை காண்பதற்கான தகுதியுடன் உள்ளன. ஒவ்வொரு லோகமும் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கேற்ப தமக்கென்று ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை கொண்டுள்ளது. எனவே ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை அடைய ஒரு குறிப்பிட்ட உடல் அமைப்பு அவசியமாகிறது. பூமியில் வசிப்பவர்கள் ஒருவேளை நிலாவை அடையலாம். ஆனால் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் சூரியன் எனப்படும் நெருப்பு மண்டலத்தை கூட அடைய முடியும். சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் வேறுபட்ட உடல் அமைப்பினால் பூமியில் உள்ள மனிதனுக்கு எது அசாத்தியமோ அது அவர்களுக்கு எளிதாக உள்ளது. அதுபோலவே முழுமுதற் கடவுளை காண்பதற்கு ஒருவன் பக்தி தொண்டில் ஆன்மீக கண்களை கொண்டவனாக இருக்க வேண்டியது அவசியம். தெய்வீக சப்தங்களை பற்றிய தகவல்கள் ஏதுமின்றி ஆராய்ச்சி பூர்வமான விஞ்ஞான எண்ணங்களில் அடிப்படையில் பரம்பொருளை பற்றிய அனுமானம் செய்யும் பழக்கம் கொண்டவர்களால் முழுமுதற் கடவுள் அணுகப்பட முடியாதவராவார். அணுகுமுறை அருவ பிரம்மன் மற்றும் பரமாத்மாவின் முடிவு உறுகின்றது. தெய்வீக பரம்புருஷரை அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஆதிலீலா அத்தியாயம் 2 24வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் 2 ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். நம்ம இந்த 2 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிரதம் 2வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே அதுதான் சொல்றாங்க. அப்ப அந்த கிருஷ்ணர் ஏன் சொல்றாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் த முழு முதற் கடவுள், அவரே பரம புருஷ பகவான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்ப பகவான் கிட்ட இருந்தா பிரம்மன்
ஜோதி அது வருகின்றது. அதே போலதான் பகவான் கிட்ட இருந்தா பரமாத்மா பரமாத்மா வழிபாடு, பரமாத்மாவும் பகவான் வருது. அதே போல அந்த பகவான் சாக்ஷாத் முழு முதற் கடவுள்னு சொல்லி பகவானை பத்தி அவங்க சொல்றாங்க. அதுதான் இப்ப தொடர்ந்து வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த 24, 25 ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, 24ல வந்து யாருன்னா வேதங்கள், பாகவதம், உபனிஷங்கள் மற்றும் பல பல சாஸ்திரங்கள்ல எப்படி பகவான பரமபுருஷர் பகவான், எப்படி பகவான் கிருஷ்ணர் எப்படி கடவுள், எப்படி அவர் சுப்ரீம் பர்சன், எப்படி அவர் கடவுள், எப்படி அவர் உயர்தரமான கடவுள், அவரே முழு முதற் கடவுள், எப்படி நம்ம வந்து ஆதாரபூர்வமாக எப்படி நம்ம வந்து சொல்றது, அதுக்கு சில புரோபாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வித்தியாசமான சாஸ்திரங்கள்ல உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. ஓகேவா? ருக் சம்ஹிதா, நாராயண தர்வா, ஸ்ரீரா உபனிஷத், நாராயண உபனிஷத், ஹயஸ்ரீஷா, பஞ்சராத்திரம், ஸ்ரீமத் பாகவதம், இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு 5 இடத்துல இருந்து பொருள் கொடுத்திருக்கிறாரு. அதே போல 25வது ஸ்லோகத்துல இன்னைக்கு என்ன பேசப்படுதுன்னா, அப்படிப்பட்ட முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்றது, எப்படி அவரை பார்க்கறது, அதுக்கு முக்கியமான விஷயம் பக்தி சேவை அண்ட் சிரவணம். ஒருத்தவங்க பகவானை பத்தி கேட்காம, பகவானை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்கள பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, புரோபதருங்க, இப்ப சூரியன் இருக்குது, சூரியன் இருக்கிறாரு. ஆனா நம்ம பூமியில இருந்து சூரியனை பார்க்கும் போது ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஆனா தேவர்கள் சூரியனை பார்க்கும் போது அங்க வந்து சூரிய தேவன் ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்கள் இருக்கு. ஓகேவா? அதே போல நம்ம அந்த உயர்தரமான தகுதியை அடையும் போது பக்தியில பகவான் நம்மளுக்கு நேரடியாக காட்சி கொடுப்பார். அதுக்கு எந்த வகையான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இந்த 2 ஸ்லோகத்துல வந்து அழகா வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முதல் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு தெளிவான நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம வரமே என்றால், கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்து பயிற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் நம்மளுக்கு இங்க கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்மூடித்தனமாக அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம எதன் அடிப்படையில இந்த இயக்கம், இந்த கிருஷ்ண பக்தி மகாபிரபு இயக்கம் எதன் அடிப்படையில நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். our society based on what Mataji going on, எதன் அடிப்படையில போயிட்டு இருக்கு, யார் சொல்ல முடியும்? நம்மளோட இயக்கம், our society, வாட் த பேஸ்மெண்ட், எது வந்து அடித்தளம், எதை வச்சு நம்ம கிருஷ்ண பக்தியை போய் இயங்கி கொண்டு இருக்கு? சேவையா பிரபு? நோ, சேவை இருக்கு, அது ஒரு அங்கம். எது பேஸ்? மித்ரா சொல்லுங்க. மித்ரா சொல்லுங்க. பிரீச்சிங்கா பிரபு? பிரீச்சிங் ஓகே மதஜி, ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, அடித்தளம். பகவானை திருப்திப்படுத்துவது. பகவான் திருப்திப்படுத்துவது ஓகே, ஆனா வேற சொல்லணும். பெருமா சொல்லுங்க. சாஸ்திரம் பிரபு. மதஜி? சாஸ்திரா. ஸ்கிரிப்சர். எஸ், வெரி குட். ஃபேத் ஓகே, வெரி சம்சம் மதஜி. ஃபேத்தும் ஓகே தான். பட் நம்ம சொசைட்டி பேஸ் ஆன் புக். ஓகேவா? பேஸ் ஆன் சாஸ்திரம். தென் ரெண்டாவது அடுத்த விஷயம் எது அடிப்படையில் ஓடுது? சாஸ்திரம் ஒண்ணு. அடுத்து எஸ் குரு, ரெண்டாவது குரு. அண்ட் மூணாவது 3 விஷயம் பேஸ் பண்ணி தான் இந்த இயக்கம் ஓடுது. சாஸ்திரம் சொல்லிச்சு, ஓகே, சம்சம் மாதிரி சொல்லியிருக்காங்க, குரு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுன்னு மூணாவது பக்தா இல்ல மாதிரி சாது. ஓகேவா? பக்தா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் பக்தர்கள், ஆனா சாது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேல. ஏன் சாதுன்னு சொல்றேன்னா, சாதுகளுக்கும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாதுகளுக்கும் நம்மள மாரி பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? யார் சொல்ல முடியும்? தான் மாதிரி எப்படி, வாட் இஸ் த டிஃபரண்ட்?
What is the difference? Hare Krishna சொல்லுங்க Prabhu. ஆ Sadhu, they already renounce type of life, whereas bhaktas will be in grahastha life. not only Mataji, not all bhakta in Grihastha life Mataji. Okay தான், பட் வந்து பக்தா ஸ்டில் ஆன் கோயிங்கா? நோ, சாதுக்கும் பக்தியை ப்ராக்டிஸ் பண்ண கூட நம்ம பக்தர்கள் நம்ம பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ஒருத்தவங்க சாதுன்னு கூப்பிடுறோம், ஒருத்தங்களை வந்து ஏன் சில இடத்துல சாஸ்திரத்துல ஏன் சில இடத்துல வந்து பக்தர்கள் சொல்லுது, சில இடத்துல சாதுக்கள் சொல்லுது? சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கரெக்டா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இல்லாம ஏன் அந்த வார்த்தையை மாத்தி யூஸ் பண்றாங்க, டிஃப்ரெண்ட் யூஸ் பண்றாங்க சில இடத்துல? வாட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் சாது அண்ட் பக்தா? பக்தர்களுக்கும் சாதுகளுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து பக்தர் கத்துக்குள்ள வரவே மாட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதகர்கள் சொல்றோம். ஆனா ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங், பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்களா ஆகுறதுக்கு நம்ம என்ற கேட்டகரியில நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் பக்தர் ஆகுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுக்கும் சாதுகளுக்கும் என்ன வித்தியாசம்? only thing about பகவான் only. ஓகே சொல்லலாம், பட் பர்டிகுலரா கரெக்டா ஒரு விஷயம் இருக்கு. இது தெரிஞ்சாதான், இது இந்த பாயிண்ட் நம்ம கிளியரா இருந்தாதான் நம்ம வந்து வைஷ்ணவ அபராதம் நம்ம வந்து தவிர்க்க முடியும். இது நம்மளுக்கு கிளியரா இல்லாத போதுதான் நம்மளுக்கு வைஷ்ணவ அபராதம் தவிர்க்க முடியல. யார்கிட்ட பேச பிரச்சனை பிரபு, ஐயோ இவங்க பத்தி பேசினா பிரச்சனை பிரபு, ஐயோ அவங்கள பேசலாமா பிரபு, இவங்க பேசக்கூடாது. இதனாலதான் இந்த கிளாரிட்டி இருக்குது. இல்லாதனாலதான் நம்மளுக்கு சாதுக்கும் பக்தருக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப வந்து கிளாரிட்டி தெரியாதனாலதான் நம்மளுக்கு வந்து குழப்பம் ஏற்படுது. யார் சொல்ல முடியும்? லாஸ்ட் சான்ஸ் ஒரு ஆளுக்கு. சாதுகளுக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பக்தர்கள் நம்ம பக்தியை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு, சாதுகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க மாதாஜி, நீங்களா? இல்ல, சாதுக்கள் வந்து சர்வசாதா நேரமும் பகவானை நினைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து பகவானை பற்றி பேசுவாங்க, குரு பத்தி பேசுவாங்க பிரபு. நம்ம வந்துட்டு கிரகஸ்துகள் நார்மல் ஆளுங்க வந்துட்டு பிரச்சனை வருதுனாக்கா அவங்க சொந்த கதை அந்த மாதிரி பேசுறதுனால பிரச்சனை வருது. பகவானை பத்தி பேசுறதுனால பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, வெரி குட் மாதாஜி. நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, பக்தர்கள்னா கிரகஸ்தா நினைக்கிறீங்க. அது முதல் டோட்டலி அது வந்து ராங்கான ஒரு கான்செப்ட். பக்தர்கள்னா அது கிரகஸ்தானும் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாதவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கணவனை இறந்தவங்களும் இருப்பாங்க. பக்தர்களை வந்து தயவு செய்து கிரகஸ்தான்னு அதை கேட்டகரி பண்ணக்கூடாது. நம்ம என்னைக்குமே அதுல வந்து பயிற்சி பண்ணக்கூடிய எல்லாரும் பக்தர்கள் தான். ஓகே, மாதா சொல்லியிருக்காங்க. பட் வந்து கரெக்டா அக்யூரேட்டா நம்மளுக்கு தெரியணும்னா, சாதுக்கள் என்பவர்கள் பகவானுக்கிட்ட முழு சரணாகதி அடைந்தவர்கள் தான் சாது. பக்தர்கள் என்பவர்கள் அந்த சாதுவோடைய வழியில பின்பற்றவர்கள் தான் பக்தர்கள். எல்லாம் பக்தர்கள் ஆர்வம் முயற்சி பண்ணக்கூடிய சாதகர்கள் நம்ம. புரியுதா? சாதுனா என்ன அர்த்தம்னா அவங்க முழு சரணாகதி அடைஞ்சவங்க. ஓகேவா? ஆணுக்குலேஷ சங்கல்பம், பிரதிகுலேஷ விரஜனம். அதாவது ஆணுக்குள்ள சங்கல்பம்னா 6 வகையான சரணாகதி, 6 வகையான இருக்கு. ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் தெரியுதா? நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரணாகதி என்றால் 6 வகையான சரணாகதி உள்ளுக்குள்ளுக்கு 6 வகை 6 டைப் இருக்கு. அது யாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் ஒன்னும் சொல்லுங்க. அதான் நோட்ஸ் என்னைக்குமே எடுக்கணும். ஒன்னு சொல்லுங்க மதுஜி. Anukulyesha Sankalpam, doing all what is favorable for Bhagavan. வெரி குட் மதுஜி. ஆணுக்குள்ள சங்கல்பம்னா என்னதுன்னா பகவானுக்கு பிடிச்சமான விஷயங்கள் செய்யுது. இது முதல் சரணாகதி. ரெண்டாவது யார் சொல்றீங்க? Pratikulasha Varjanam. Pratikulasha Varjanam. Yes, what is the meaning, Mataji? Rejecting all the things that hinder or unfavorable to spiritual growth. Yes, அதாவது பிரதிகுலேஷ வர்ஜனம்னா கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்கள் விட்டுறது. இது ரெண்டாவது சரணாகதி. ஏன் மூணாவது யார் சொல்றீங்க? That's why நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில சொல்லுங்க மதுஜி, மூணாவது சொல்லுங்க. ரக்ஷிஷ்வியா திதி விஸ்வாசா.
நீங்க 2 சொல்லிட்டீங்க வந்து ரக்ஷஷ்யா, அது மட்டும் தான் 3வது. ரக்ஷஷ்யா என்ன அர்த்தம்? இறைவன் என்னை காப்பாற்றுன்னு உறுதியா நம்பிக்கையா இருக்கிறது, உறுதியான நம்பிக்கை. ரக்ஷஷ்யனா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார், காப்பாத்துவார். வெரி குட். 4வது யார் சொல்ல முடியும்? தட்ஸ் வை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா நம்ம நிறைய விஷயங்கள் தெரியணும் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில. ஓகேவா? அதனாலதான் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு வருஷம் நோட்ஸ் வருது. 4வது விஸ்வாசோனா வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கை. ஓகேவா? அப்புறம் 5வது கோபுதுருதுவே வரணம் ததா, பகவான் என்னை கண்டிப்பா கைட் பண்ணுவாரு, என்னை வழி நடத்துவாரு. 6வது வந்து பாத்தீங்கன்னா கார்பண்யனா வந்து ஹம்பலா இருக்கிறது, ஹியூமிலிட்டி. ஓகேவா? பணிவோட இருக்கிறது. இந்த 6 தான் சத்வதி சரணாகதி. இந்த 6ஐயும் முழுசா தன் வாழ்க்கையில செயல்படுத்துறவங்க அவங்க தான் சாது. ஓகேவா? இந்த 6ஐயும் செயல்படுத்தக்கூடிய சாதுவோடைய வழியை பின்பற்றி அவங்களுடைய பேச்சை கேட்கறவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள், இல்லைன்னா பக்தர்களா ஆவறதுக்கு முயற்சி பண்றாங்க சொல்லி அர்த்தம். புரியுதா? அப்ப நம்ம கம் டு பாயிண்ட். இங்க என்ன இன்னைக்கு சொல்றது என்னன்னா, பகவான நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல கிருஷ்ணரே முழு கடவுள். அது எதின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்னா இந்த இயக்கத்துக்கு அடிப்படையான 3 விஷயங்கள் வந்து என்னதுன்னா சாது, சாஸ்திரா, குரு. சாதுனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பக்தர்கள். சாஸ்திரனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்சர், ஆன்மீக புஸ்தகங்கள். ஓகேவா? அண்ட் குருனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதுக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து டிசைபிள் யார் எடுக்கிறாங்களோ, யார சிஷ்யரை எடுத்துக்கிறாங்களோ அவங்க குரு. இந்த 3 பேரோட அடிப்படையில் தான் இந்த இயக்கம் வந்து காலங்காலமாக இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் எப்படி நம்ம முழு கடவுள் என்று சொல்றோம்னா அது இந்த 3 அடிப்படையில் வச்சுதான் நம்ம சொல்றோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம கிருஷ்ணரே முழு கடவுள்னு சொல்றோம். சாஸ்திரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு கடவுள் அப்படின்னு தெளிவா நிறைய இடத்துல போட்டிருக்கு. ஆனா இருந்த போதிலும் நம்மளுக்கு பல இடத்துல பல சந்தேகங்கள். காரணம் என்னன்னா சாஸ்திரத்துல போட்டிருக்கு, ஆனா சாஸ்திரத்துல போட்டிருக்கக்கூடிய பகவானே முழு கடவுள்னு சொல்லி பல இடத்துல போட்டிருக்கு. சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு, விநாயக பெருமான் சொல்றாரு, பிறகு வந்து பல பிரம்மதேவர் சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ணா சொல்றாரு, அப்புறம் வந்து சங்கராச்சாரியார் சிவபெருமான் கலிபுர சங்கராச்சாரியார் வந்து பஜ கோவிந்தம் மூடமதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுது, பல புராணங்கள்ல கிருஷ்ணரே முழு கடவுளும் சொல்லப்படுது. இவளையும் வந்து சாஸ்திரத்துல வந்து தெளிவா சொன்ன பிறகும் ஏன் வந்து அந்த சாஸ்திரத்துடைய வார்த்தை மீது நம்மளுக்கு நம்பிக்கை ஏன் வருது கிடையாது? ஏன் நமக்கு புரியுது கிடையாது? காரணம் என்ன? ஏன் நம்மளுக்கு புரியுது கிடையாது? காரணம் என்னன்னா நம்ம இந்த சாஸ்திரம் தவிர்த்து சாது அண்ட் குரு இவங்க மீது நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப இந்த 2 ஸ்லோகத்துல நீ பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே முழு கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது 25வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அதுல சர்வ லோகவாசிகள் சூரிய தேவனை காண்பதை போலவே பக்தர்கள் தங்களது சேவையின் மூலமாக முழு கடவுளை காண்கின்றனர். அதாவது சேவை மூலமாக மட்டும்தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அப்ப சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் பகவானே முழு கடவுள், அந்த விஷயத்து மீது நம்மளுக்கு ஏன் வந்து நம்பிக்கை வர மாட்டேதுன்னா இங்க வந்து அழகா புரோபதர் அழகா இங்க சொல்றாரு, பொப்பல்ல சொல்றாரு. இருங்க ஒரு இடத்துல ஓகே தெய்வீக சப்தங்களை, தெய்வீக சப்தம்னா வந்து என்ன அர்த்தம்னா டிரான்சென்டென்டல் சவுண்ட், அதாவது ஹரிகதா, அதாவது தெய்வீக சப்தம், பகவான் பத்தி கேட்கறது பகவான், அதாவது தெய்வீக சப்தம். தெய்வீக சப்தங்களை பற்றிய தகவல்கள் ஏதுமின்றி ஆராய்ச்சி பூர்வமான விஞ்ஞான எண்ணங்களின் அடிப்படையில் பரம்பொருளை பற்றி அனுமானம் செய்யும் பழக்கம் கொண்டவர்களால் முழு கடவுள் அணுகப்பட முடியாதவர்கள் ஆவர். யாரு வந்து மென்டல் ஸ்பெகுலேஷன், அதாவது இங்கிலீஷ் மென்டல் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க,
அதாவது சொந்த அபிப்பிராயம் இல்லைன்னா அனுமானம் சொல்லலாம். ஓகேவா? நம்ம சொந்தமா நம்மளோட ஐடியா வச்சு கடவுளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, இந்த உலகம் எப்படி படைக்கப்படுது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை நம்ம வந்து உணர முடியாது. ஓன்லி எங்க வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட ஃபேத் வைக்கிறோமோ, அந்த பகவான் கிட்டனா பகவான் கிட்ட டைரக்டா இல்ல, சாஸ்திரம் மீது, சாதுக்கள் மீது, என் குரு மீது எப்ப நம்ம வந்து நம்பிக்கை, ஏன்னா அதுக்கு உண்டான பயிற்சிகள் நம்ம வந்து செய்யறோமோ, அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ணரை பகவானை பார்க்கறதுக்கு உண்டான அந்த கண்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கண்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா திவ்ய சக்ஷு, டிரான்சென்டென்டல் விஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பகவான் கிருஷ்ணரே முழு முதல் கடவுள். அதில் நம்ம பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், பல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, ஏன் வந்து நம்ம வந்து பகவானை வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு புரிஞ்சும் இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் நம்ம வந்து பார்க்க முடியல? காரணம் என்ன? அப்ப பகவான் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. அப்ப இங்க ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பகவான் கிட்ட நம்ம பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஜீவாத்மா நம்ம வந்து பகவானுடைய சேவகன். ஜீவரே சொரூபஹாய் நித்தியர கிருஷ்ணதாஸ். ஜீவாத்மா எந்த காலகட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா, அவன் பணக்காரனோ ஏழையோ எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவனோட உண்மையான ஐடென்டிட்டி, அவனோட உண்மையான அடையாளம் வந்து என்னதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாசன், கிருஷ்ணருடைய சேவகன். இதுல வந்து நம்மளோட அடையாளத்தை மாத்தவே முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பகவானுடைய பக்தர்கிட்ட நம்ம வந்து அசோசியேட், நம்ம வந்து சங்கம் கொள்ளாத காரணத்தினால் மட்டும்தான் நம்ம எப்பவுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து பகவான் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறோம். அதனாலதான் பகவான் கிட்ட நம்ம வர முடியல, பிறகு பகவான் நம்ம பார்க்க முடியல. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன காரணம்னா, நம்ம வந்து பிஸி வித் ஒன்லி மேட்டர். அதாவது மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல சோ மச் அதிகமான புலன் இன்பத்துல, சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல, இந்த உலகத்தோடைய இச்சையில நம்ம அதிகமாக மூழ்கி போய் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம என்ன ஆயிட்டோம்னா, பகவானை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ண முடியல, அவரை நம்ம பார்க்க முடியல. ஓகே? அப்ப இந்த பௌதிக சிந்தனையில, பௌதிக உலகத்துல மாட்டி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு ஃபால்ஸ் ஹோப் சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ஹோப்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து தவறான ஒரு நம்பிக்கை, என்ன சொல்றாங்க, ஒரு பொய்யான நம்பிக்கை நம்மளுக்குள்ள வருது. அந்த பொய்யான நம்பிக்கை வந்து என்ன ஆகுதுன்னா, நான் இந்த உடல், நான் இந்த உலகத்தை வந்து நான் வந்து முதல்ல இங்க பிறந்திருக்கிறேன், இது என்னுடைய உலகம், இது என்னுடைய ஃபேமிலி, இது என்னுடைய பொருட்கள், இது என்னுடைய திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அகம் அமேத்தி வந்து என்னது, ஐனஸ் அண்ட் மைனஸ். அதாவது வந்து என்னது, நானா, என்னோடது அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறது, எல்லாத்தையும் நம்ம உடம்போட நம்ம கனெக்ட் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஹோப். அதாவது பொய்யான நம்பிக்கையில நம்ம வந்து இந்த மனசு, புத்தி, இது எல்லாமே அந்த பொய்யான உலகத்தோட நம்பிக்கையில மூழ்கி போறதுதான். அந்த மூழ்கி போன காரணத்தினால மட்டும்தான் நம்ம பகவான் விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், என்னது அழகான ஸ்லோகம், அதாவது செய் ஜீவா செய் புலி, சரி ஞாபகம் இல்ல. அதனால நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப விலகி போயிருக்கோம் சொல்லி அர்த்தம். அப்ப அதனால நம்ம கிருஷ்ண கிட்ட விலகி போறதுனால, நம்ம கிருஷ்ண கிட்ட ரொம்ப அவரோட தூரமா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நம்ம சோ மச் என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ராங் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ராங் ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து என்ன, அது தொடர்ந்து ஒரு தவறான ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன தவறான முடிவு? இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருந்துருவோம், இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இது மட்டும்தான் வாழ்க்கை, இந்த மட்டும்தான் ஒரே ஒரு பிறவி, இந்த பிறவியில நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருப்போம்,
இவ்வளவுதான், இதுதான் நம்மளுடைய குடும்பம், இதான் நம்மளுடைய சொசைட்டி, இந்த மாரி வந்து ஒரு தவறான முடிவுல ராங் ஜட்மெண்ட்ல நம்மளுடைய வாழ்க்கைகளை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சோ மச் இன்ட்ரெஸ்ட நம்ம வளர்த்துக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல சோ மச் வாழ்றதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அதிகமா வளர்க்கும் போதுதான் நம்மளுக்கு அதோ அந்த இங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்கு ஆசைகள் அதிகமாகும் போது அந்த ஆசைகளுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நம்ம கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னது அது? யாரும் சொல்ல முடியுமா? என்னது? இந்த உலகத்துல நம்ம ஆசைகள் மாயா முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல ஆசைகள் நம்ம வந்து தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு நிறைய டிசைர் இந்த உலகத்துல அதிகமா ஆசைகள் வளர்க்க வளர்க்க வளர 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 நிறைய அட்டாச்மெண்ட் பற்றுதல் நம்மளுக்கு நிறைய வர 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 அது கூட ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன அது? ஆசைகள் அதிகமாகும் போது அது கூட ஒரு ஒன்று விஷயமும் வரும். நம்மளுக்கு பற்றுதல் அட்டாச்மெண்ட் அதிகமா வரும்போது இந்த உலகத்துல நம்மளுக்கு கூட ஒரு விஷயம் பின்னாடியே வரும். என்னது அது? துன்பம். துன்பம். ஓகே, பர்டிகுலர் விஷயம் இருக்கு. கிருஷ்ண பிரபு, பொய் அகங்காரம். பொய் அகங்காரம் முக்கியமா ஒரு விஷயம். ஆசை இந்த உலகத்தை பற்றுதல் அட்டாச்மெண்ட் அதிகமாகும் போது, ஆசைகளும் பற்றுதல் அதிகமாகும் போது ஒன்னொரு விஷயம் கூடயே வரும், அது பின்னாடியே வரும் நம்மளுக்கு. எங்க பிரபு? நோ நோ நோ, யார் சொல்ல முடியும்? ஈகோ. நோ மாதஜி, ஈகோலாம் ஓகே. முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னது? நான் ஸ்பீடா போகல. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாவே நிதானமாவே நம்ம போவோம். ஏன்னா நிறைய பத்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பண ஆசை இல்ல மாதஜி. என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போனதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் ரொம்ப ஸ்பீடா போறேன், அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிக்கிட்டாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணி முதுவாவே நம்ம போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேராசை இல்லை மாதஜி. ஓகே, லாஸ்ட் சான்ஸ் ஒரு ஆளுக்கு. ஏமாற்றம். ஆசைகளும் பற்றுதலும் இந்த உலகத்துல அதிகமாக 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 கூடயே ஒரு விஷயம் பின்னாடியே நெல் போல வரும். அது என்ன ஆகுதுன்னா பயம், ஃபியர். அந்த பயம் அதிகமா ஆகிட்டே போறோம். அதனாலதான் இந்த உலகத்துல எல்லாரும் யாரெல்லாம் பகவானை மறந்துட்டு இந்த உலகத்தோட ஆசைகள்ல மூழ்கி இந்த உலகத்தோடைய எல்லா வகையான பற்றுதலையும் ஈடுபட்டு சோ மச் அட்டாச்மெண்ட், சோ மச் மெட்டீரியல் டிசைர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம மறைய போறோம் அப்படி என்ற அந்த பயம் ஆரம்பத்துல இருக்காது. சோ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கும் போது அந்த பயம் இருக்காது. ஆனா காலங்கள் ஓட ஓட வயசாக்கும் போது அந்த பயம் அப்படியே அவங்கள பூதம் மாதிரி அமுக்கி அவங்கள அந்த பயத்திலேயே வச்சு வச்சு கிடைச்சா இந்த பயமே ஒரு வாழ்க்கையா மாறின்னு சொல்லி மாறாய் சொல்றாங்க. இதுதான் பகவான் மறந்து இருக்கிறவங்களுக்கு இதான் அந்த ரிசல்ட். அப்ப பக்தியில் இருக்கிற நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ராங் ஜட்ஜ்மெண்ட் குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் என்னது இந்த பக்தி பண்ணி என்ன இருக்கு, அல்லது புக்கு படிச்சு என்ன இருக்கு, சேவை செய்து என்ன இருக்கு, கிளாஸ் கேட்கறதுனா என்ன இருக்கு, இதெல்லாம் செஞ்சு என்ன மாறப்போகுது அப்படிலாம் கிடையாது. அதான் என்னதுன்னா மகாராஜ் இங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. சேத்துல காலை விட்ட பிறகு அந்த குயிக் சேண்ட் சொல்லுவாங்களே, சேத்துல காலை வச்சோடனே எப்படி டக்குன்னு காலை உள்ள போய் சேத்துல மாட்டிக்குமோ, இந்த பெரிய பெரிய சாதாரண சின்ன இதுல பெரிய பெரிய நீங்க சேர்ல இருந்துச்சுன்னா மழை பெஞ்சுன்னா கால் விட்டீங்கன்னா உள்ள நேரவே மாட்டிக்கும். அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் என்ற சேத்துல நம்ம இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டோம். அதுல ஆத்மா உள்ளுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு சொல்லி மகாராஜ் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம உண்மையான இங்க விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பகவானை நோக்கி போறதுக்காக தான், பகவான கிட்ட அடையிறதுக்காக தான் இந்த மனுஷ பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகேவா? துர்லப மானுஷ ஜென்மா. பட் நம்ம இங்க என்ன பண்றோம், இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட நேரத்தை, நம்மளோட டைமு, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ராங் டைரக்ஷன்ல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல அதிகமான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்க எப்படி நம்ம
எக்ஸிஸ்டன்ட் பண்ணலாம், எப்படி இன்னும் இங்க ஒன்னும் சொகுசா வாழலாம், இந்த உலகத்துல இன்னும் எப்படி நம்ம இன்னும் பெர்மனண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பரரி உலகத்துல நம்ம வந்து நிரந்தரமா வாழ்றதுக்கு முட்டாள்தனமான ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகாராஜ் இங்க சொல்றாருங்க. நான் சொல்லல, மகாராஜ் சொல்றாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த முட்டாள்தனமான முயற்சி பண்ணிருக்கோம்னா இந்த விக்கட் டிசையர் காரணத்தினாலதான். அதாவது இந்த முட்டாள்தனமான ஒரு மடத்தனமான ஒரு ஆசைகள் உள்ளுக்குள்ள அதிகமா பற்றுதல் அதிகமா இருக்கும் போது நேரத்தை, வாழ்க்கையில எனர்ஜி எல்லாத்தையும் ராங்கான டைரக்ஷன்ல இந்த உலகத்தோட எப்படி நம்ம வந்து நிம்மதியா வாழலாம், இந்த உலகத்துல எப்படி வந்து சாகாம எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே இங்க வந்து நம்ம வந்து இங்க ஒரு மாயாவோடைய என்ன சொல்றது ஒரு நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடந்துடும் சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம வந்து சாகவே கூடாது அப்படிதான் எல்லாருக்கும் ஆசை, நம்ம சாகவே கூடாதுன்னு. ஆனா அது நடக்குமா? நடக்காது, சாத்தியமே கிடையாது. நம்ம தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஒருபோதும் நடக்காது. கண்டிப்பா நம்மளுக்கு மரணம் கண்டிப்பா வந்து நமக்கு வந்து சேரும். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இந்த உலகத்துல நம்ம வந்து எல்லாம் வந்து செத்துருவாங்க, நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மன கற்பனையை வந்து நம்ம வந்து வாழ்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஓகேவா? ஆக்சுவலி வந்து உண்மையில நம்ம மனசுல என்ன இருக்கு, எல்லாரும் செத்துருவாங்க, நான் மட்டும் உயிரோடு இருப்பேன், நான் சாவே மாட்டேன். இதுதான் ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அந்த ராங் ஜட்ஜ்மெண்ட். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளுடைய இந்த தேவையில்லாத ஆசைகள் தான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயம் செய்ய சொல்லுது. நம்மளுக்கு பணம் வேணான்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். பணம் கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தை வாழ்றதுக்கு வேணும். ஆனா வந்து இந்த உலகத்துல எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பணத்தையும் பல தேவை உள்ள விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு மிச்ச நேரத்தை, மிச்ச காலகட்டத்தை, நமக்கு இருக்கக்கூடிய இன்னும் மிச்சமா இருக்கக்கூடிய நம்மளுடைய எனர்ஜியை, சக்திகளை முழுக்க 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 கிருஷ்ணருடைய சேவையில, கிருஷ்ணருடைய பக்தியில யாரு வந்து கொடுக்குறாங்களோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சொல்லுவாரு, பகவத்கீதாக சொல்லுவாரு, மனுஷானாம் சஹர்ஷேஷு கச்சித் எதத சித்தையே எத்தா அபிசித்தானாம் வேத்திமாம் தத்துவதா. யாரு வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷாரம் சஹர்ஷேஷு, ஆயிரம் மனிதர்கள்ல அவன் தான் வந்து அறிவாளியான மனசுன்னு சொல்லி பகவத்கீதை பகவான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த உலகத்துல தேவையில்லாத ஆசைகள் பின்னாடி, தேவையில்லாத முயற்சிகள் பின்னாடி, தேவையில்லாத எஃபர்ட், நம்மளுக்கு இவ்வளவுதான் பணம் வேணும்னா, இவ்வளவுதான் தேவைன்னா நம்மளுக்கு தெரியும். அதை மீறி நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து ஒண்ணு வேணும் பணம் பின்னாடி ஓடும் போதும் அப்புறம் சில ஆசைகள் இருக்கும், நம்ம வந்து தவிர்க்க முடியாது. கிரகஸ்தா இருக்கும்போது சில ஆசை இருக்கும். ஆனா கிருஷ்ண பக்தியை பாதிக்கிற அளவுக்கு ஆசைகளை நம்ம வந்து வளர்த்து கொள்ளக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்து. அதுவே அந்த ஆசைகள் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும். இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், பிரபு இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். எல்லா ஆசையும் நீங்க கிருஷ்ண பக்தியில இருந்து போடுங்க, ஓகேவா? இப்ப முந்தி வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணாக்கு இல்லாத போது வந்து எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா இல்லாதப்ப நம்ம ஃப்ரெண்டோட எல்லாம் நார்மல் பழகி இருப்போம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காசு இது வந்துருச்சுன்னா, சேலரி வந்துருச்சுன்னா அவங்க போய் வெளியில போய் சாப்பிடணும், இது பண்ணணும், அப்பா அம்மா வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கும் வந்து ஒரு தாட்ஸ் வரும், ஓகே நம்மளும் சம்பாதிச்ச பிறகு நம்ம வெளியில கூட்டு போய் எல்லாரையும் சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு என்னது, சிக்கன் 65, சிக்கன் 75, இந்த மாதிரி வந்து அசைவ உணவுகளை சாப்பிடணும் நல்லா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா ஆக்சுவலி கிருஷ்ண பக்தி வந்து நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும் போது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வெளியே போய் நம்ம போய் சாப்பிடுறது இதெல்லாம் பண்றது வந்து இதை கிரகஸ்தா வந்து பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது, ஓகேவா? சமயம் வந்து இப்ப சூழ்நிலை அந்த மாதிரி மாறி கிடக்குது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பகவான் பிரசாத் சாப்பிடுறது நல்லது. ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியே போறது பரவாயில்ல. ஆனா இப்ப என்ன ஆகிடுதுன்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் தாண்டி சும்மாவே வந்து நம்ம வெளியே போய் சாப்பிடுறது அந்த பழக்கம் வரும்போது, உதாரணம் சொல்றேன், ஓகேவா? இது உதாரணம் நான் சொல்றேன். அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு டிசைரா ஆகி நம்மளோட இதயத்துல அது ஒட்டிக்கிட்டு இருக்கு.
இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு நிறைய வந்து என்னது நிறைய ஹரிகிருஷ்ணாவோட கடைகள் இருக்கு, ஓகேவா, இல்லைன்னு இல்லை. அது மட்டும் இல்லாம சைனீஸோடைய கடைகளும் இருக்கு, ஓகேவா. ஆனா அந்த டிசைர் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு நாள் ஒரு காலகட்டத்துல வந்து என்னது என்னது அவசரத்துக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி போய் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா கட்டையும் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெளியில போய் சாப்பிடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு, ஓகேவா. அப்ப அது ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, அதுவே ஒரு பழக்கம் ஆகும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா, அதுவும் நம்ம கிருஷ்ண பக்திக்கு ஒரு தடையாக இருக்கும், புரியுதா. அது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நியாயம் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, நம்ம வந்து அப்ப அங்க போனோம், நீங்க டிராவல்ல போறீங்க, உங்களால நீங்க சமைக்க முடியல, அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கும் போது பரவாயில்ல, ஓகேவா, பகவான் கண்டிப்பா பாப்பாரு. ஆனா நம்ம வந்து வெறுமனே வந்து அது வந்து ஒரு பழக்கமா மாத்தும் போது அது ஒரு டிசைர் ஆசைகளா மாதிரி என்ன ஆசையா மாதிரி என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் கிருஷ்ண பக்தியில, புரியுதா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோ மச் சோகோல் டிசைர், இந்த தேவையில்லாத ஆசைகள் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளாக வந்து நிக்குது இந்த கிருஷ்ண பக்தியில. ஏன் நம்ம தேவையில்லாத முயற்சிகள் பண்றோம், ஏற்கனவே ஒரு வேலை செய்யறோம், அதை தவிர்த்து இன்னொரு வேலை செய்யறது, அப்புறம் அதை இது செய்யறது, ஓகே, குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னும் பணம் சம்பாதிக்கணும், ஒன்னும் நிறைய காசு சேர்க்கணும், அந்த மாதிரி டிசைர்ல நம்ம வந்து போகக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. பூர்வபாத சிம்பிளா சொல்லியிருக்காரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, வாழ்க்கை எவ்வளவு எளிமையா நம்ம சிம்பிளா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்காது, ஓகேவா. அப்ப மகாராஜ் என்ன சொல்றாங்க அடுத்து, விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயானா வந்து என்னதுன்னா மகாமாயா, ஓகேவா. மகாமாயா தான் விஷ்ணு மாயா சொல்லுவாங்க. நம்மளை வந்து இந்த உலகத்துல வந்து இது வந்து ஒரு பிரிசன் மாதிரி, ஒரு ஜெயில் மாதிரி இது. அப்ப ஜெயில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல உள்ள சொல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிசனர்ஸ் இருப்பாங்க, அந்த கைதிகள் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அவங்க தண்டனை வந்து என்னது உள்ளுக்குள்ள உட்காந்துக்கணும், இல்லைன்னா அங்க உள்ள வேலைகள் செய்யணும், அப்படிதான். அதே மாதிரி இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி. இதுக்குள்ள வந்து நம்மள வந்து விஷ்ணு மாயை வந்து ஃபுல்லா வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெயில் கைதிகளா இருக்கக்கூடிய நம்மளாம் கைதிகள் பாருங்களேன், நம்மளாம் கைதிகள். நம்மளுக்கு என்ன தண்டனை தெரியுமா, நம்மளுக்கு 2 வகையான தண்டனை கொடுக்குறாங்க. என்னதுன்னா, இந்த உலகத்துல அதிகமாக என்ஜாய் பண்றதும், ஒன்னு வந்து பலனை எதிர்பார்க்கறது, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. இந்த 2 தான் நம்மளுக்கு தண்டனைங்க. யார் இந்த உலகத்துல அதிகமா வந்து என்ஜாய் பண்றாங்களோ, யார் வந்து எல்லாத்தையும் தொட்டதுக்கெல்லாம் வந்து பலன் எதிர்பார்க்கறாங்களோ, அவங்க இந்த ஜெயில இருந்து வெளியாக்க முடியாது. பலனை எதிர்பார்க்க கூடியவன் யாரு வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, ஒரு செயல்ல ஒரு விஷயத்துல யாரு நம்ம பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த பலனை எதிர்பார்க்கிற அந்த பழக்கம் மனசுக்குள்ள இருந்தாலே நம்ம கிருஷ்ண பக்தியில அடுத்த கட்டம் நம்ம நகர முடியாது. ஏன்னா நம்ம கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பக்தியை வந்து அடிப்படையா வச்சு மகாபெருமாளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காரு, யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பக்தியை அடிப்படையா வச்சு மகாபிரபு நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காரு, எந்த பக்தியை அடிப்படையா வச்சு? ஹரிகிருஷ்ணா, கிளாஸ்ல இருக்கீங்களா? எந்த பக்தியை அடிப்படையாக வச்சு மகாபிரபு நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காரு? பிரேம பக்தி வந்து அது ரிசல்ட், ஓகேவா. பிரேம பக்தி ரிசல்ட், அதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஆனா எந்த பக்தியை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு? கீர்த்தன் பிரபு. கீர்த்தன் வந்து மாதாஜி அந்த பிரேம் பக்தியை அடையறதுக்கு உண்டான ப்ராசஸ், ஒரு செயல்முறை. யாரோட பக்தியை எடுத்துட்டு வந்து மகாபிரபுல கொடுத்துருக்கிறாரு? சாதாரண பக்தியா பிரபு? சாதனா பக்தி வந்து மாதாஜி அது வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. ஓகே, நான் சொல்றேன், எல்லாம் தெளிவா கேளுங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன பக்தி, கோபியர்கள் பக்தி, அந்த பக்தி தான் மகாபிரபு அது உள்ளுக்குள்ள ராதாராணியா இருந்து அதுக்கு எடுத்து வந்து கிருஷ்ணர் மகாபிரபு எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப கோபியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், உதாரணத்துக்கு கிருஷ்ணரை வந்து பிருந்தாவனரை விட்டு அக்குரர் வந்து கூட்டிட்டு வெளியே போறாரு, மதுரை கூட்டு போறாரு, துவாரகை கூட்டு போறாரு. அப்ப கோபியர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறந்தாலும் பரவாயில்ல, எங்களை சாவடிச்சு நீ வந்து கிருஷ்ணா கூட்டு போக சொல்லிட்டு எல்லாரும் அந்த டயர் கிட்ட போய் படுத்துட்டாங்க, எல்லாம் அந்த சக்கரை கிட்ட போய் படுத்துட்டாங்க.
அப்ப கிருஷ்ணர் வந்து அவங்களை கன்சால்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசி இது புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணரை வந்து கூட்டு போறாங்க. அப்ப எங்கள் உயிர் வந்து போனாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணர் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கோபியர்களோட பக்தி ஏன் வந்து உயர்ந்தது சொல்லி இன்னொரு ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, ஜுவார லீலை செய்தார். ஜுவார லீலைனா வந்து என்ன அர்த்தம்னா, ஜுவாரனா வந்து பாத்தீங்கன்னா ஜுவரம் சொல்லுவாங்களா, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு லீலை செய்தார், ஜுவார லீலை. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நாரதர்கிட்ட சொல்றாரு. நாரதர் வந்து ஒன்னும் பார்க்க வர்றாரு, நாராயணன் சொல்லி கிருஷ்ணரை பார்க்க வர்றாரு. கிருஷ்ணர் பார்த்தா ஃபுல்லா போற போது படுத்து இருக்கிறாரு துவாரகையில. அப்போ நாரதர் உனக்கு கேட்கிறாரு, கிருஷ்ணா உனக்கு என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி பிரபு என்னப்பா என்ன பிரபு உங்களுக்கு இந்த என்ன ஆச்சுன்னு, ஏன் ஃபுல்லா போற போட்டு படுத்து தூங்குறீங்கன்னு. இல்ல நாரதா, எனக்கு ஃபுல்லா வந்து காட்சியா இருக்கு, என்ன உடம்பு முடியல நினைக்கிறேன். உங்க பரமபுருஷ பகவானே உங்களுக்கு உடம்பு முடியலையானே. ஆமாப்பா எனக்கு உடம்பு முடியல. சரி டாக்டர் கிட்ட பாக்கலாம், மெடிசன் இல்ல எனக்கு எந்த மெடிசனும் எனக்கு வராது. அப்ப என்னென்ன பண்ணணும்னு அது உனக்கு சொன்னா புரியாது நாரதா, போயிருந்தேன். இல்ல பகவானே உங்களை பார்த்து நான் எப்படி விட்டுட்டு போதேன், எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கொடுங்க, நான் ஏதாச்சும் முடிஞ்ச செய்யறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். எனக்கு ஒரே ஒரு மருந்து கிடைச்சா மட்டும்தான் அது வந்து நான் வந்து என்னோட காய்ச்சல் வந்து போகணும். என்னன்னு சொல்லுங்க பகவானே, உடனே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப அவர் பகவான் சொல்றாரு, எனக்கு வந்து யாரு வந்து என் மேல பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய காலு தூசி இருக்குல்ல, அந்த தூசியை எடுத்து என் நெத்தியில நான் வந்து ஒரு பட்டை மாதிரி போட்டாதான் எனக்கு வந்து என்னோட காய்ச்சல் தீரும். இது உன்னால கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் பகவான் உடனே ஏன் முடியாதா, உங்களுக்கு 16,008 மனைவி இருக்காங்க, கேட்டா கொடுக்க போறாங்கன்னு. அவர் நாரதர் என்ன பண்ற, நேரா வந்து துவாரகையில கூட எல்லா ராணிகளும் கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்க, பிரபுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப காட்சியா இருக்கு, பகவான் காட்சியா இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு. எல்லாமே நான் பார்த்தோம், ஆனா சரியா மாட்டேங்குது. பகவான் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கால் தூசிகளை கொடுங்க, நீங்க தான் அவரை உயிரே வச்சிருக்கீங்கன்னா உங்க கால் தூசி கொடுத்தீங்கன்னா, யாரு கேட்கிறாரு, ருக்மணி, சத்யபாமா, இந்த மாதிரி ஜாம்பவதி, இவங்க எல்லாம் கேட்கிறாரு. 16,008 பேருக்குன்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ, ஐயோ நாங்க எங்க பிரபுவை காப்பாத்துறதுக்கு உடனே நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வருவோம், அதுல எங்க மாற்றுக்கிறதே கிடையாது, நான் கண்டிப்பா நான் வருவோம். ஆனா எங்களோட காலோட தூசி போய் எடுத்துட்டு எங்க பகவான், அவர் எங்க பிரபு, எங்களோட கணவர், அவர் நெத்தில வைக்கிறது நாங்க நரகத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, அப்படி சொல்லி சொல்றாங்க. அதனால ஐயோ நாங்க எங்களோட கால் தூசி அவர் நெத்தி வச்சு நாங்க நரக்க போக மாட்டோமா, எப்படி நாங்க செய்வோம், அது நாங்க எப்படி நாங்க செய்வோம், எங்களுக்கு மனசே வராதுன்னு. அப்போ என்ன பண்றாரு, என்ன யோசிச்சு பார்த்துட்டு மதுராக்கு போறாரு. மதுரால போய் கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும், கிருஷ்ணருக்கு மேல காட்சிக்கு நான் உதவுறதுக்கு ரெடி, ஆனா எங்க கால் தூசி எப்படிப்பா நான் கொடுக்குறது, நாங்களே பாவப்பட்ட ஜென்மம், எங்க கால் தூசி எடுத்து போய் அவருக்கு கொடுத்து நாங்க போய் என்ன நரகத்துக்கு போய் அவசரப்படுறதா, ஐயோ இந்த ஒரு தர்ம சங்கடம் சூழ்நிலையாச்சுன்னு. அப்புறம் எல்லா இடத்துக்கும் போறப்ப எங்கேயும் கிடைக்கல. கிடைச்சு என்ன பண்றாரு, நாரதர் என்ன பண்றாரு, நேரா வந்து பிருந்தாவனத்துக்கு போறாரு. பிருந்தாவனத்துக்கு போயிட்டு கோபியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கிருஷ்ணன் வந்துட்டாரா, ஏன்னா எப்பவுமே அவங்க ஏங்கி இருப்பாங்க, கிருஷ்ணன் வந்துட்டாரான்னு. இல்ல கிருஷ்ணன் வரல, ஆனா கிருஷ்ணருக்கு ஒரு பிரச்சனை, என்ன சொல்லுங்க எல்லாம் கேட்கறாங்க. இல்ல அவருக்கு இந்த மாதிரி வந்து காய்ச்சல் வந்து அதிகம் அடிக்குது, பாத்தீங்கன்னா அந்த டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா 100க்கு மேல போகுது, ஒரு தண்ணி ஊத்துனா கூட தண்ணி வந்து குதிச்சிருது, அந்த அளவுக்கு உடம்பு சூடாக்குன்னு சொல்லி இவர் 4-5 இதை வச்சு சேர்த்து சொல்றாரு. அவங்க எல்லாம் துடிச்சு போயிட்டாங்க. ஐயோ அதுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணி கேட்கறாங்க. இல்ல எல்லாம் கொடுத்து வச்சு எதுவும் கேட்க மாட்டேது, அவர் உன்னே கேட்கிறாரு, அது கிடைச்சிச்சுன்னா காய்ச்சல் சரியா போயிருமான்னு. என்ன வேணும் சொல்லுங்க, அது நாங்க உசிர் போனாலும் நாங்க கொடுக்குறோன்னு. அதாவது யாரு அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்களோ, யாரு அவருக்கு பக்தராக இருக்கிறாங்களோ, அவங்களோட கால் தூசி கிடைச்சிருச்சுன்னா நாங்க வந்து அவருக்கு வந்து அது நெத்தியில வந்து அதுக்கு நாங்க வந்து பட்ட மாதிரி 10 போட்டுருவோம். அது யாரும் கிட்ட கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து சங்கோஜப்படுறாங்க, எல்லாரும் வந்து பயப்படுறாங்கன்னு. கோபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கோபியர்களா, அது ஒரு கோபி என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த தாவணியை எடுத்து நேர கீழே போட்டு பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை 1000 கோபியர்களும் என்ன பண்றாங்க, அந்த தாவணிக்குள்ள அந்த துணி இருக்குல்ல, அந்த துணியில வந்து ஒரு ஆளும் குதிக்கிறாங்க. குதிக்க அவங்க கால இருந்த அவங்களோட மண்ணு தூசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த தாவணி ஃபுல்லா அந்த துணி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் தூசி ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு மணல் மாரி வந்துருது. அது அவ்வளவு பேர் குதிச்சு நாரதரே இது எடுத்துட்டு போயிட்டு கிருஷ்ணர் நெத்தியில 10 போடுங்க, கிருஷ்ணன் நெத்தியில வந்து நீங்க வந்து அந்த என்ன செய்யணுமோ செய்யுங்க, அவளை காய்ச்சல் குணமானா போகுதும். ஏமா நீங்க இது மிதிக்கிறீங்களே, இதே மாதிரி நான் எல்லாருக்கும் கேட்டேன், எல்லாரும் வந்து பயந்தாங்க,
நரகத்துக்கு போயிடும். கண்டிப்பா நரகம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா பகவான் நெத்தியில வந்து சாதாரண உங்களுடைய கால் ஊசி வச்சா என்ன ஆகும் தெரியல, அது எவ்வளவு தவறு, எவ்வளவு பெரிய அபச்சாரம், எவ்வளவு பெரிய அபராதம் தெரிஞ்சதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. நீங்க எப்படிமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாரதர் கேள்வி கேட்டாரு. அதுக்கு கோபியர்கள் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க நரகத்துக்கு போயிட்டு நரகத்துல வந்து நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் நரகத்துல வந்து எத்தனை வகை நரகத்துல எத்தனை கோடி ஆண்டுகள் நாங்க நரகத்துல வந்து செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கிருஷ்ணர் வந்து நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கோபியர் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபி பாவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபி பக்தி, இதுதான் பிருந்தாவன பக்தி. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில அந்த சரணாகதி ஸ்லோகம் சொல்லும் போது மறைமுகம் உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்டு வச்சிருக்கிறாரு, ஒரு சின்ன பொடி உள்ள வச்சிருக்காரு. சர்வ தர்மான் பரித்தியச்ச, எல்லாத்தையும் விட்டுடு, மாமேகம் சரணம், என்கிட்ட சரணம் அடி, சரணம் அட. எப்படின்னா சரணம் விரஜா, விரஜான்னு என்ன அர்த்தம்? சின்ன வார்த்தை, நிறைய பேர் டக்குன்னு கடந்து போயிடும். நம்ம அந்த விரஜான்னு என்ன அர்த்தம்னா சரணம் விரஜா. அங்கதான் வந்து மொத்த ஸ்லோகத்தோட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு துவக்கமே அங்கதுக்குள்ளதான் இருக்கு. அந்த வார்த்தையை நிறைய பேர் டப்புன்னு கடந்து போயிருவோம். அந்த விரஜா என்ன அர்த்தம்னா, விரஜா மீன்ஸ், விரஜான்னு என்ன அர்த்தம்னா பிரஜா பூமி, பிருந்தாவன பூமி. அப்ப எப்படி சரணடையணும்னா விரஜா, அந்த சர்வதர்மா பரித்தியச்ச மாமேகம் சரணம் விரஜா. சரணாகதி எப்படி அடையணும்னா அர்ஜுனா, பிருந்தாவனம் கோபியர்கள் மாரி சரணடைஞ்சா, மாமேக சரணம் அகம் துவாம் சர்வபாபியோ, எல்லா வகையான பாவங்கள் எடுத்துறேன், மோக்ஷாமி மா சுச்சஹா, உனக்கு வந்து எல்லா வகையான நற்கதியும் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், நீ பயப்படாதே அப்படின்னு வந்து கிருஷ்ணர் அதனாலதான் சொல்றாரு. ஏன்னா பிருந்தாவன கோபியர்களோட பக்தி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அளக்க முடியாதது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்போதுமே கிருஷ்ணருடைய பிரிஞ்சிருந்தாலும் அவங்க மனதுல வந்து கிருஷ்ணா 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 அந்த ஈகர்னஸ். ஓகேவா? மகாராஜ் என்ன சொல்றேன்னா, நம்ம கிருஷ்ணர்கிட்ட அடையணும், கிருஷ்ணரை பார்க்கணும்னா, கிருஷ்ணர் இது பண்ணணும்னா எப்பவுமே வந்து ஈகர்னஸ் இருக்கணும். ஈகர்னஸ் என்னது? எப்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கணும். கிருஷ்ண பக்தியில முன்னேறணும், கிருஷ்ண பக்தியில நான் வந்து நல்லா வரணும், கிருஷ்ணரை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். கிருஷ்ணர் பக்தியில இந்த பிறவியில புரோபாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வந்து நான் வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணாம இந்த கிருஷ்ண பக்தியை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகி என் உயிர் வந்து இந்த பூமியில விட்டு ஒரு கணம் வெளியாகும் போது, அந்த நேரம் வெளியாகும் போது சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து வெளியாகணும். என் குரு மகாராஜ், எனக்கு குருவாக வந்த என்னுடைய குரு மகாராஜ், அவர் என்னோட பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. என்னோட கணவனோ, என்னோட மனைவியோ, என்னோட அம்மாவோ, என்னோட அப்பாவோ, என்னோட பிள்ளைங்களோ, என்னோட சொந்தக்காரங்களோ, இல்ல என்னோட டெம்பிள் பிரசிடென்டோ, இல்ல என்னோட கூட இருக்கிற பக்தர்களோ, யாருமே நம்மளோட பாவத்தை எடுக்க முடியாது. ஓன்லி குரு மட்டும் தான் நம்மளோட பாவத்தை எடுத்துக்கிறாரு. ஓகேவா? நம்மளுக்கு யாரு என்னன்னு தெரியாம முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத அந்த நபர் பிறகு கிருஷ்ண பக்தி வந்த பிறகு நம்மளுக்கு அறிமுகமாகி நம்மளுக்கு குருவாகி நம்மளோட பாவத்தை எடுத்துக்கிறாரு. அந்த பாவத்தை எடுத்துக்கொண்ட அந்த குரு மகாராஜுக்கு அவருக்கு ஒரு நன்றி நான் செய்யணும்னா கண்டிப்பா இந்த பிரிவுல நான் வந்து கண்டிப்பா நான் கிருஷ்ணன் அடைஞ்சிருவேன். அந்த மாதிரி ஆர்வம் எப்போதுமே இருக்கணும். எப்ப வந்து அந்த ஈகர்னஸ், இந்த ஆர்வம் அதிகமா இருக்கோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து கிருஷ்ணரு நம்மளை வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பார். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கிருஷ்ண கதாமிருத பிந்துன்னு சொல்லி ஒரு மேகசின்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பகவான் ஒரு விஷயம் கொடுக்குறாரு, யாரு நான் யார பார்ப்பேன்னா, யாரு என்னை அடையணும்னு சொல்லி எப்போதுமே தினந்தோறும் வந்து அவங்க மனசுல எப்பவுமே அவங்களுக்கு யாருக்கு அந்த எண்ணம் இருக்கோ அவங்கள நான் பார்ப்பேன் சொல்றாரு. who develop the desire, the eagerness, யாரு வந்து அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு கைடு தேவைப்படுது, ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் தேவைப்படுது. அந்த வழி நடத்தக்கூடிய நபர் தான் வந்து யாருன்னா குரு இல்லைன்னா சாது. அப்ப அவங்களோட பேச்சுக்களை நம்ம வந்து கேட்கணும். இந்த உலகத்தோட ஆசைகள் நிப்பாட்டிடணும். அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா உயர்தரமான பக்தி, கோபி பக்தி, எந்த பலனையும் எதிர்பார்க்காதது. நம்ம சொன்னல இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது ஜெயில் மாதிரி. இந்த ஜெயில நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து என்னதுன்னா 2 விஷயம்தான். ஒண்ணு இந்த உலகத்துல என்ஜாய் பண்றது, ஒண்ணு பலனை எதிர்பார்க்கறது. இந்த பலனை எதிர்பார்க்கறத நம்ம வந்து ஃபுல்லா விட்டுடணும்.
ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய பக்தி வந்து பாத்தீங்கன்னா கோபி பாவ பக்தி, கோபி பக்தி, பிருந்தாவன பக்தி. பிருந்தாவனத்துல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரே மோட்டிவ் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணரை நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணர் எப்படியா இருக்கணும். கிருஷ்ணர் தான் வந்து அங்க வந்து என்ஜாயர், அவர் தான் போக்தா. போக்தான்னா என்ன ஆகுது? என்ஜாயர். போக்தாரே கீதம்சா சர்வலோக மகேஸ்வரம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபி பக்தி. நம்ம அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள வரணும். நம்ம இந்த உலகத்துல வந்து விஷ்ணுமா என்ன பண்றாங்க, நம்ம 2 வகையான இதுல வந்து நம்மளை போட்டு நம்ம இந்த உலகத்துல வந்து மாட்ட விட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு என்ஜாய்மெண்ட், ஒண்ணு பலன் எதிர்பார்க்கறது. அப்ப நம்ம என்ஜாய்மெண்ட்டும் விடணும், இந்த பலனை எதிர்பார்க்கறது இந்த கிருஷ்ண பக்தத்துக்கு அதிகமாக உள்ளுக்குள்ள ஊறி போய் உடம்புக்குள்ள அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. எது எடுத்தாலும் பலனை எதிர்பார்க்கறது. இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட் ஒரு சைடு விட்டாலும் இந்த பலனை எதிர்பார்க்கிற பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து விட்டவே முடியல. இந்த பலனை எதிர்பார்க்கறத வந்து பாத்தீங்கன்னா அடியோட வேரோட நம்ம வந்து அதை எடுத்துடணும். ஒரு துளி கூட பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. புரியுதா? ஒண்ணு முக்கியமான விஷயம், இது எக்ஸ்ட்ராவா நான் சொல்றது, இது வந்து இதோட ரிலேட்டட் பண்ணது, ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். என்னதுன்னா, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நான் வந்து பியோர் டிவோட்டி இல்ல, நான் தூய்மையான பக்தர் இல்ல, அதனால நான் வந்து இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் சொல்றது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு செயல். நான் பியோர் டிவோட், நான் தூய்மையான பக்தர் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு இங்க யாருக்குமே தகுதி இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து புரோபாதர், ஆச்சாரியர்கள், குரு மகாராஜ்கள், ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க, ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. அது குரு எடுத்தாலும் சரி, குரு எடுக்காம கிருஷ்ண பக்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு புது லைஃப் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்னும் பியோர் டிவோட்டி ஆகல, தூய்மை பக்தர் ஆகல அப்படின்னு நம்ம என்னைக்குமே நம்ம சொல்லக்கூடாது. அது சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம தூய்மை பக்தர் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்களாம் அவ்வளவு வளைவப்பட்டிருக்காங்க. நம்ம தூய்மை பக்தரா ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அவ்வளவு புக்கு எழுதிருக்காங்க. நம்ம அதை முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஆகல, நான் தூய்மை பக்தர் இல்ல பிரபு, நான் ஒன்னும் பியோர் டிவோட்டி இல்ல பிரபு. அப்ப பியோர் டிவோட்டி இல்லைன்னா நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாது. அதனால நம்ம என்னைக்குமே வந்து பாருங்க, குரு சாது 2 பேரோட சொல்லு பேச்ச கேட்கணும் என்னைக்குமே. புரோபாத் எங்கேயும் சொல்லியிருக்காரா, நீங்க தூய்மை பக்தர் இல்லைன்னா பக்தர்களே, நீங்க ஒன்னும் பழைய விஷயம் ஒண்ணு செஞ்சுட்டே வரலாம். நீங்க எப்ப தூய்மை பக்தரா மாறுறீங்களோ அப்ப வேணா இந்த பழக்கம் விட்டுருங்க. எங்க சொல்லிக்காரா? கிடையாது. புரோபாத் என்ன சொல்றாரு, இந்த நிமிஷமே, இந்த பிரிவியே, இந்த உலகத்துக்கு இந்த லைஃபை வந்து கடைசி லைஃபா நம்ம மாத்தணும். இந்த லைஃபை கடைசி லைஃபா மாத்தி நம்ம பகவான் கிட்ட போய் சேரணும். அப்ப இந்த லோகத்துல நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுக்குதான் என்ன பண்ணணும், அந்த பகவானை அப்பதான் நம்ம வந்து பார்க்க முடியும். பகவான் அப்பதான் நம்ம பார்க்க முடியும். எப்ப நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சி வந்து என்னது, அது பகவானை பத்தி கேட்கணும், நிறைய கேட்கணும். ஓகேவா? சும்மா மன கற்பனை நம்ம வந்து பகவானை பார்த்துடலாம், இது இப்படி பார்த்துடலாம் அப்படி பார்த்தாலும் கிடையாது. பிரபு நீங்க நான் பகவானை கும்பிட்ட பிரபு, இன்னைக்கு மேல இருந்து போட்டோல இருந்து பூ விழுந்துச்சு பிரபு. சரி ஓகே, பூ விழுந்துச்சு, ஓகே பிரபு. போன வாரம் நான் சாமி கும்பிட்டு பகவான் கும்பிட்டு பிரபு, எனக்கு மேல இருந்து வந்து அங்கேருந்து வந்து ஒரு துளசி அந்த மேல இருந்து கீழ் விழுந்துச்சு பிரபு. சரி ஓகே, ரொம்ப நல்லது பிரபு. நான் பகவான் கும்பிட்டு இருந்த பிரபு, அவர் மேல இருந்து மயில் வந்து அப்படியே ஆடுனுச்சு பிரபு. சரி ஓகே, ஆடுனுச்சு, ஓகே சரி ஓகே, இதெல்லாம் நல்ல சிம்டமா வச்சுக்கலாம். ஆனா இதை வச்சுட்டு நம்ம பகவான் போய் அடைய முடியுமா? அங்க போய் நம்ம சாகும் போது, பகவானே நான் சாமி கும்பிடும் போது நீ பூவை காட்டினியே, நீ மயிலு காட்டினியே, நீ வந்து அந்த இலையெல்லாம் இது பண்ணியே, என்னை கூட்டு போயிருந்தா, அப்படி கூட்டு போக மாட்டாரு. அது சில சில நல்ல சிம்டம் வேணா உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா நம்ம இங்க உழைப்பு போடணும். என்னது? சிரவணம், பகவானை பத்தி தினமும் கேட்கணும். கஷ்டா பிரவதேசு அவர்தேசியு நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத சேவையா. பகவான் பத்தி எப்போதும் கேட்கணும். ஒண்ணு வந்து என்னது, பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 3வது முக்கியமான விஷயம், சேவை செய்யணும். சேவையில இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. இந்த சேவை தான் செய்வோம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஒரு என்ன சொல்லுங்க ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எந்த சேவை கொடுத்தாலும் நம்ம செய்ய முடியணும். ஓகேவா? செய்ய முடியாத பட்சத்துல பரவாயில்ல, உங்க உடம்பு வந்து ஒத்துழைக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க உடம்பு ஒத்துழைக்குது, எல்லாம் ஒத்துழைக்கும், எல்லாமே செய்ய முடியும். ஆனா தெரிஞ்சும் அந்த சேவை எஸ்கேப் ஆகுது பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏமாத்தணும்ல, நம்ம யோசிக்கிறோம் சேவையில நம்ம வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டு இதுல இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம வந்து ஆக்சுவலி யாரை ஏமாத்துறோம்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம். அப்படி ஏமாத்திட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப அறிவாளித்தனமா நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு
ஆனா திருப்பி அதே பகவான் கிட்ட குரு கிட்ட தான் வந்து முன்ன நிக்கணும். இல்லையா? கிருஷ்ண பக்தியில என்னைக்குமே முதல் விஷயம் கிருஷ்ணர் தான், பகவான் என் குரு தான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். ஓகேவா? ஒருவேளை நீங்க வந்து ஒரு சேவை எடுத்திருக்கீங்க, அந்த சேவையை உங்களால அன்னைக்கு செய்ய முடியலன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட், ஒரு ஆளை வந்து நீங்க தேடி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேவையை அது வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே தெரியாத மாதிரி விட்டுட்டு போறது, லாஸ்ட் மினிட்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறது, பிரபு என்னால முடியல பிரபு நீங்க செஞ்சிருங்க. இது வந்து ஒரு ஒரு சின்சியரான பக்தர் ஆகுறதுக்கு, ஒரு ஆர்வமுள்ள பகவான் அடையணும் அந்த ஆர்வம் உள்ள பக்தர்கள் வந்து இப்படி நம்ம செய்யக்கூடாது. புரியுதா? அப்ப இந்த 24 25 ஸ்லோகத்துல என்னது, வந்து பகவானை பத்தி யாருன்னு சொல்லி இருந்துச்சு, பகவான் கிருஷ்ணரே முழு கடவுள்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பகவானை அடையணும்னா, பகவானை பார்க்கணும்னா அதுக்கு வந்து பகவானுக்கு பக்தி சேவை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பக்தி சேவையில் முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஆசைகளை விடணும், பகவானை பத்தி கேட்கணும், பகவான் நாம ஜெபம் பண்ணணும், பகவானுக்கு சேவைகள் நம்ம அதிகமா செய்யணும். இந்த சேவை விருத்தி, இந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை எப்ப வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து வருதோ அப்பதான் வந்து கிருஷ்ண பக்தி நம்ம உழைப்பு போறோம்னு சொல்லி அர்த்தம். நானே எப்படி இவ்வளவு சேவை செய்யுது, நானே எப்படி செய்யறது பிரபு, நானே செய்யறேன் பிரபு. ஒன்னே ஒண்ணுதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு சேவை கிடைக்குதுன்னா அந்த சேவைகளை செய்யுங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, சேவைகள் செய்யும் போது கொஞ்சம் வாலண்டியரா மின்னுக்கு வந்து நம்ம சேவைகளை செய்யணும். ஒருவேளை நீங்க ஒரு டெம்பிளுக்கு போறீங்க, ஆரம்பத்துல பின்னாடி இருந்து அமைதியா இருந்துகிட்டீங்க, ஓகே. ஆனா காலங்கள் ஓட ஓட நீங்க வந்து அங்க என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை நடக்குது, அங்க என்ன தேவைப்படுது, அங்க என்ன செய்யணும், நம்மளால என்னாச்சும் உதவி செய்ய முடியுமா, அது மாதிரி சேவைகளை நம்ம மின்னுக்கு வந்து செய்யணும். எப்பவுமே வந்து ஒரு ஆள் சொல்லி செய்யணும், ஒரு ஆள் சொல்லி செய்யணும், ஒரு ஆள் சொல்லி செய்யணும், ஒரு ஆள் சொல்லி செய்யணும், அந்த மாதிரி இருக்குது. அது என்ன ஆகும்னா அது ஓகே. ஆனா அது வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து பிரீத்தி சேவா, அன்பு கலந்த சேவைக்குள்ள நீங்க போக முடியாது. ஓகேவா? ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க சேவை ஓகே சேவை செய்யுங்க. 100 வருஷம் ஆயுமா உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்கணும். நம்மளுக்கு கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுங்க, உற்சாகம் நிச்சயா தைரியா ததா பிரவர்த்தனா அப்படி சொல்லி ரூப கோஸ்வாமி பாது வந்து உபதேச அமிர்தம் சொல்லிக்கிறாங்க. உற்சாகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண பக்தியில நம்ம சேவைகள்ல நம்மளுக்கு உற்சாகம் இருக்கணும், அப்பதான் பகவானை பார்க்க முடியும். எப்பயுமே இது செய்யுங்க நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு தெரியும் இங்க அடுத்து என்ன தேவை, இங்க என்ன தேவைங்கிறது. நம்ம யாரு செய்யறோமோ இல்லையோ, நம்ம இருக்கிறோம், நம்ம அங்க செய்ய வேண்டியதா முடிஞ்சு. ஓகேவா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா? எல்லா சேவையும் உங்களை அள்ளி போட சொல்ல, எதுலாம் உங்களுக்கு முடியுமோ, எது உங்களுக்கு சேவை கிடைக்குதோ, உங்க செய்ய முடியும், நீங்க செய்யுங்க. பிரபு அவங்க செய்யவே இல்லை பிரபு, அவங்க ரொம்ப நாள் சும்மா தான் இருக்காங்க பிரபு, நீங்க ஏன் பிரபு அவங்ககிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்களால செய்ய முடியுது, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு, உங்களால செய்ய முடியும்னா, உங்களுக்கு ஒரு சேவை வருதுன்னா பகவான் கொடுக்குறான்னு நினைச்சீங்க. திங்கிங் பாசிட்டிவ், எதுவுமே நீங்க பாசிட்டிவா திங்கிங் பண்ணுங்க. நீங்க மத்தவங்களுக்கு என்னைக்கும் கையை காட்டாதீங்க. நீங்க மத்தவங்களை கையை காட்டும் போது 3 விரல் நம்மள கை காட்டுது. ஓகேவா? நம்ம சேவை செய்யறதுனால யாருக்கு கிரெடிட் போகுது? அது நம்மளுக்கு தான் அந்த கிரெடிட் வரப்போகுது. நம்மளுக்கு அந்த பக்தி நம்மளுக்கு வந்து அதிகமாக போகுது. ஓகேவா? நீங்க அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க பிரபு, அவங்களை நீங்க வந்து அவங்க சேவை கொடுக்க மாட்டாங்க, அவங்க சும்மாவே உட்காந்துருக்காங்க பிரபு, அதை பத்தி பேசுறது நம்ம வரல. ஓகேவா? லக்ஷ்மி சஹர்ஷ சம்பரம சேவைமானம் கோவிந்தா மாதிரி தமகம் பஜாமி. அங்க 1000 லட்சுமிகள் வந்து சேவை வேணும்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம சேவை எப்படிலாம் தள்ளனா சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால சேவை, பிறகு நாம ஜபம், பிறகு வந்து பாகவத சிரவணம், ஹரிகதா, இந்த 3 வந்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அதுல முக்கியமா சேவை அதிகமா இருந்துச்சுன்னா பகவான் பார்க்கறதுக்கு உண்டான திவ்ய சக்ஷு, திவ்யமான கண்கள் பகவான் கொடுப்பார். அப்படிப்பட்ட பகவான் அந்த கண்களை கொடுத்த பிறகு கண்டிப்பா நம்ம பகவான ஷாம சுந்தர நேருக்கு நேரம் நம்ம பார்க்கலாம். அந்த மயில் பீலி, அந்த புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு கருமேக ரூபத்துல பகவான் வந்து அழகாக மஞ்சள் பீதாம்பரம் ஆடை அணிஞ்சு அவர் வந்து பசுக்களோடு நிக்கிற அந்த காட்சியை ஒரு கண்ணு மண்ணுக்கு நேரக காட்டுவார். அந்த நேரத்துல சுத்தி அழகான பூக்கள், காத்து அடிக்கும், அழகான பறவைகள் பறக்கும். அந்த சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் அவரு அந்த காட்சியை காட்டுவார், உங்களுக்கு அந்த விஷுவல் உங்களுக்கு காட்டுவாரு. ஏன்னா நிகம அந்த பாகவத் பிரம்ம சமயத்துல 2ஆவது ஸ்லோகம் இருக்கும். ஈஸ்வர ஒரு ஸ்லோகம் இருக்கும்,
ప్రేమ అంజన చురిత భక్తి విలోచనేన సంత సదైవ హృదయోష్ విలోకయంతి యశాముషుమే చింత పునః స్వరూపం கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரேம அஞ்சன என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு மை பூசுவாங்களா அந்த மாதிரி அன்பு கலந்து அந்த பார்வை கொடுத்துருவாரு. அந்த கண்களை வச்சு நீங்க பகவானை எப்போதும் பார்க்க முடியும். இதுதான் இந்த கன்க்ளூஷன். பக்தி சேவையால மட்டும்தான் நம்ம பகவான் பார்க்க முடியும். அதோட சிரவணம் அண்ட் கீர்த்தனம் சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பகவானை நேரில் பார்க்கறதுக்கு. பிறகு கிருஷ்ணரே முதல் கடவுள் சொல்லி எல்லா சாஸ்திரங்களையும் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. जय श्री चैतन्य चरितामृत की जय. जय राधा गोपाल जी की जय. जय श्री गौरंग महाप्रभु की जय. श्रील प्रभुपाद महाराज की जय. जय गौर प्रेमानंदे. हरि हरि वो. எஸ் எதுவும் கேள்விகள் சந்தேகம் தான் கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம்.